வாங்க வாங்க. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம இப்போ டிராகன் மூவி பத்தி தான் பேச போறோம். முதல்ல இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்துடலாம். ஒரு நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன் 96% எடுத்துட்டு ரிசல்ட் டே அன்னைக்கு ஒரு பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எனக்கு உன்னெல்லாம் பிடிக்காதுப்பா, எனக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ அவன் என்ன பண்றான், நானும் பேட் பாயா மாறுறேன்டான்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து ஒழுங்கா படிக்காம 48 அரியர்ஸ் வச்சு பெரிய புளுத்தி மாறி சுத்திட்டு இருப்பான். இதையும் கெத்துன்னு நினைச்சு ஒரு பொண்ணு இவனை லவ் பண்ணும். அந்த பொண்ணு தான் நம்ம அனுபமா பரமேஸ்வரன். டிகிரி எல்லாம் முடிச்சு எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க, அந்த பொண்ணு கூட வேலைக்கு போவோம். ஆனா இவன் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு பிக் பாஸ் பார்ப்பான், சீரியல் பார்ப்பான், அப்பப்போ டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுவான். இப்படி இருந்தா எந்த பொண்ணு தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கும்? அந்த டைம்ல இந்த அனுபமா வந்து, நீ ஒரு ஃபெயிலியர்டா, நீ வேஸ்ட்டு, உன் கூடலாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். அந்த டைம்ல இவன் என்ன பண்ணுவான், நானும் இப்படியாச்சும் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடணும்னு சொல்லி ஒரு தப்பான வழியில போவான். தப்பான வழியில போறது தப்பு தானே. இந்த தப்பான வழியில போனதால இவன் லைஃப்ல என்னெல்லாம் ஆச்சு, அதான் இந்த படத்தோட கதை. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஃப்ரீயா இருந்தா இப்பவே டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் பார்த்துடுங்க. ஸ்டோரி, ஆக்டிங்கு, காமெடி, ஃபைட்டு, மியூசிக்கு, சாங்ஸு, டான்ஸு, வேற என்ன எல்லாமே இருக்குங்க இந்த படத்துல. ஓடிடில வரட்டும் பார்க்குறேன்னு சொல்லாம போய் தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பார்க்காதவங்க மூவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஏனென்றா இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பேச போறோம். பார்க்காதவங்களுக்கு பாய், பார்த்தவங்க எல்லாம் என் கூட வாங்க. முதல்ல ப்ரொடியூசரு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், நம்ம அர்ச்சனாக்கள் பத்தி மேடம். செம்மையான ப்ரொடியூசரு, சூப்பர் ப்ரொடக்ஷன் வேல்யூ, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. என்ன கோட்டுல தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, ஆனா இதுல செம்மையா பண்ணிட்டாங்க. சூப்பர் மேடம், சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம அஸ்வத் மாரிமுத்து. என்ன ரைட்டிங்கு, என்ன ரைட்டிங்கு. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சதே ரைட்டிங்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த டிராகன் பையன் இருக்கால, அவன் சிகரெட் பிடிச்சி அதை தூக்கி போடுற ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். இப்படி கையில தட்டி விடுவான், டுபுக்குன்னு. அது சும்மா ஒரு ஸ்டைலு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஸ்டைல்னால அவன் லைஃபே சேஞ்ச் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இதுதான் பிரில்லியன்ட். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி நிறைய இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. படத்தை பார்க்கும்போதே நம்ம ஏதோ ஒரு ஜோன்ல பார்த்துட்டு இருப்போம், ஆனா அது இல்லடா ஜோனு, இதுதான்டா ஜோனுன்னு சொல்லி ஒரு ஒரு சீன் வைப்பாங்க. அதுதான் என்கேஜ்மெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம டிராகனு காலேஜ்ல பெரிய புளுத்தி மாதிரி சுத்திட்டு இருப்பால, அந்த டைம்ல வெறும் பேகை மட்டும்தான் மாட்டிட்டு சுத்திட்டு இருப்பான். அப்புறமா ஃபேக் சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ணி வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கையில ஹேண்ட் பேக் மாதிரி வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான் வேலைக்கு போகும்போது. ஆனா இன்டர்வெல்ல திருப்பி அந்த 48 அரியர்ஸ் கிளியர் பண்ணோன்ட்டு வரும் அல்ல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேகையும் மாட்டிருப்பான், கையில ஹேண்ட் பேகும் வச்சிருப்பான். இது செம்ம டச்சு ஆக்சுவலா. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா, டிராகனோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சித்து. விஜய் சித்து என்ன பண்ணுவாரு, என்னதான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணாலும், காசு கொடுத்து வீட்டில் தங்க வச்சு ஹெல்ப் பண்ணாலும் அப்பப்போ எனக்கு புத்திமதி சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டரும் சரி. செகண்ட் ஹாஃப்ல நம்ம குட்டி டிராகன், அந்த கேரக்டரோட தான் சூப்பராக இருந்துச்சு. டிராகனே குட்டி டிராகனை பார்த்து, சை இப்படியா நான் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு ரியலைஸ் பண்றது இருக்கே, அதுவும் செம்ம மேட்ரு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், நிறையா இருக்கு இந்த படத்தில் பேசுறதுக்கு. வேணும்னா இந்த படத்துக்கு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வேணும்னா சொல்லுங்க, அதை ஒரு வீடியோ பண்ணிடலாம். இப்போதைக்கு ரைட்டிங்கு டைரக்ஷன்ல இது போதும். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஆக்டிங்கு. நம்ம பிரதீப் ரங்கா
பிரதீப் ரங்கப்புறம் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஃபைட்டு பண்றாரு, டான்ஸ் பண்றாரு, காமெடி பண்றாரு, லவ்வும் பண்றாரு, சென்டிமெண்ட் சீன் பண்றாரு, எல்லாமே நல்லா பண்றாரு. ப்ரோ பிரதீப் ரங்கப்ரோ நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வர போறீங்க. பிரதீப்புக்கு அடுத்து நம்ம மிஸ்கின். மிஸ்கின்லாம் வேற லெவல்ல பிச்சு உதறிட்டாரு. மிஸ்கின் தான் இந்த படத்தோட சோல்னு நான் சொல்லுவேன். செம்ம கேரக்டர். அதை சூப்பரா ப்ளே பண்ணிருந்தாங்க நம்ம மிஸ்கின். இவரை போய் அழ வச்சிட்டீங்கடா. சே மிஸ்கின் ப்ரோ நீங்க பேசாம ஃபுல் ஆக்டிங்ல இறங்கிடுங்க. மிஸ்கினுக்கு அடுத்து சொல்லணும்னா ஹர்ஷத் கான். அவரோட தான் சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா ஒர்க் ஆயிருக்கு. காமெடியெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் டெக்னிக்கல் சைடு போனா சினிமாட்டோகிராஃபி நிகேத் பொம்மி சூப்பரா பண்ணியிருக்காரு. செம்ம ரிச் விஷுவல்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எடிட்டிங்கு பிரதீப் ராகவ் சூப்பரா பண்ணியிருக்காரு எடிட்டிங்கு. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. எடிட் வேற லெவல்ல இருந்துச்சு. ட்ரெய்லர் கட்டு மூவிலையும் அவ்வளோதான் செம்மையா இருந்துச்சு. எடிட்டிங்கு செம்ம ஷார்ப்பா செம்ம கிறிஸ்பா எங்கேயுமே போர் அடிக்காம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வெரி நைஸ் ப்ரோ வெரி நைஸ். அப்புறம் மியூசிக் லியோன் ஜேம்ஸு படம் ஃபுல்லாகவே சூப்பர் சாங்ஸு நல்ல மியூசிக்கு வேற லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நான் கொஞ்சம் அப்படியே அழுதுட்டேன். சூப்பர் ப்ரோ சூப்பர் வெரி நைஸ். நீங்கள் இன்னும் பெரிய பெரிய மூவிஸ் பண்ணணும். நான் அதை பார்க்கணும். நான் எப்படியும் ஃபியூச்சரில் டைரக்ட் ஆயிடுவேன். அப்புறம் உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல சென்சிபிளான கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி எழுதணுன்றதுக்கு ரீசெண்டாக வந்த படத்தில் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இதோட ரைட்டிங் பற்றி நான் ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போ நீங்க கேட்கலாம் நாக்கு போடுங்கிற மாதிரி, ஏன்டா லியோ தாஸு எல்லாமே நல்லா இருக்குன்றியே, அப்போ இந்த படத்துல நெகட்டிவே இல்லையான்ட்டு. இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, ஆனா இல்ல. எனக்கு மார்க்ஸ் வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்துல ப்ராப்ளம் இருக்கு, ஆனா இல்ல. ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இக்னோரபிள். இப்போ நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க. அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ தப்பா இருக்கும். ஏதோ அது சரியில்லையே, இது சரியில்லையே அப்படின்னு தோணும். ஆனா படம் முடிச்சு வெளியே வரும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டாலே அந்த ப்ராப்ளம் இக்னோரபிள். பரவாயில்ல விடு, சின்ன தப்பு தானே, போன போட்டோம் அப்படின்னு தோணுதுன்னா அதுதான் நல்ல படம். இப்போ நான் எதுக்கு இது சொல்றேன்னா, எனக்கு ரெண்டே விஷயம் தான் இந்த படத்துல பிடிக்கல. ஆக்சுவலா ஒரே விஷயம்தான், டப்பிங்கு. ஆனா 2 கேரக்டருக்கு, இந்த செகண்ட் ஹீரோயின் கேரக்டரு அப்புறம் டிராகனோட அம்மா கேரக்டர், இந்த 2 கேரக்டருக்கும் டப்பிங்கு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனா அது மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சானா சத்தியமா இல்லை. இப்பவே டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவுதான், இப்போ நாங்க கிளம்புறோம். பாய். சரி வா, விடாமுயற்சி ஸ்கிரிப்ட் எழுதணும். தாசு இனிமே என்ன தேடி கூப்பிடுவாங்க. குட்டி டிராகனு கூப்பிடு. குட்டி டிராகனா? உன்னெல்லாம் மிஸ்கின் கிட்ட மாட்டி விட்டாதாண்டா சரிப்பட்டு வருவேன். லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஏய் வாய முன்னேந்து போட, ஏதாசியமா பேச போற மெண்டலி. நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வலியும் இல்லையம்மா. உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கொரு வலியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதும் அம்மா. என் காதல் எனக்கு போதும் அம்மா.